அயர்லாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச் ஷேக் சயத் ஸ்டேடியம் அபுதாபியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். அபுதாபி கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸ், இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் பேஸ் அண்ட் பவுன்ஸ் கிடைக்கும். தென் லேட்டரா பால் பேட்டுக்கு நல்லா வரும். செகண்ட் இன்னிங்ஸில் இனிஷியலாக பேட்டர்ஸ் நல்லா ஆட முடியும். பட் லேட்டரா பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். இங்கே டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ஆல்மோஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டே டைமில் இங்கே பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரீசன்ட் T20 மேட்ச்சில் கூட 2 இன்னிங்ஸ்லையும் ஸ்டார்டிங்கில் பால் பேட்டுக்கு நல்லா வந்தது. லேட்டரா ஸ்லோ டவுன் ஆச்சு, விக்கெட்ஸ் கொத்தா விழுந்தது. ஸோ இங்கேயும் செகண்ட் இன்னிங்ஸில் லேட்டரா பிச்சு ஸ்லோ டவுன் ஆகலாம். ஸோ சேசிங் இங்கே அவ்வளோ ஈஸியாக இருக்காது. T20 சீரீஸில் ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் பெருசாக சப்போர்ட் கிடைக்கல. பட் ஓடிஎஸில் ஸ்பின்னர்ஸ் இங்கே அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் பேசஸுக்கும் ஈக்குவல் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அயர்லாந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கண்டிஷனில் அதிகமான மேட்சஸ் ஆடி இருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நல்லா ஃபைட் கொடுப்பாங்க. ஓவராலாக இங்கே 50 ODI மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 32 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 18 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 251 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 313 ரன்ஸை பாகிஸ்தானும், லோவஸ்ட் ஸ்கோர் 63 ரன்ஸை ஆப்கானிஸ்தானும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 200 3 டைம்ஸும், 202 214 and 20 டைம்ஸும், 252 219 and 24 டைம்ஸும், above 300 3 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் மார்க்ரம் தென் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ODI சீரீஸுக்கு அவைலபிள் இல்லை. பவுமா டீமை லீட் பண்ணுறாரு. பவுமா தென் டிசோசி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை ரிக்கல்டன் 11ல் இருந்தால் ரிக்கல்டன் தென் டிசோசி பேட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு பவுமா ஒன் டவுனில் கூட ஆடலாம். ஜேசன் ஸ்மித் இல்லை ரிக்கல்டன் 11ல் ஆடுவாங்க. தென் ஃப்ளக்குவேயா இல்லை பேட்ஸ்மேன். சம்டைம்ஸ் ஸ்மித் அண்ட் ரிக்கல்டனுக்கு பதிலாக ஃப்ளக்குவேயா தென் பேட்ஸ்மேன் 2 பேரும் 11ல் ஆடலாம். மற்றபடி பர்கர், வில்லியம்ஸ் தென் பிரீட்ஸ்கி பெஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இங்கே 10 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா இங்கிடி, பேட்ஸ்மேன், ஃபார்ச்சூன் தென் கப்பா பீட்டர் கூட 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். தென் மல்டர் அண்ட் ஃப்ளக்குவேயா ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டப்ஸ் கூட சம்டைம் ஓவர்ஸ் போல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பேட்ஸ்மேன் இங்கிடி தென் மல்டர் இல்லை ஃப்ளக்குவேயா கூட போல் பண்ணலாம். அயர்லாண்டு பொறுத்த வரைக்கும் பால்பர்னி ஸ்குவாடில் ஆட் ஆயிருக்காரு. ஹோல் ஸ்டிர்லிங் தென் பால்பர்னி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லோர்கன் டக்கர் தான் கிளவர் பண்ணுவார். மார்க்கடர், மேக்பிரின் தென் கிரேக் யங் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். கிரஹாம் ஹியூம், ஃபியான் ஹேண்ட் தென் கேம்பர் ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். டொக்ரல் தென் டெக்டர் கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் மார்க்கடர், கிரேக் யங் தென் கிரஹாம் ஹியூம் பவுல் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் கைல் வரேன். மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. ஓடிஎஸில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அதுவும் அவுட் சைடு சவுத் ஆப்பிரிக்கா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரிக்கல்டனுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். ரிக்கல்டன் இருந்தால் பேட்டிங் ஓப்பன் பண்ண தான் சான்சஸ் அதிகம். லாஸ்ட் T20 சீரீஸில் சூப்பராக ஆடி இருந்தார் எகென்ஸ்ட் அயர்லாந்து. இன்கேஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணால் நல்லா ஆட முடியும். பட் மிடில் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லை. வாண்டர் டுசேன் நம்பர் 3 இல்லை 4ல் ஆடுவார். சூப்பர் பிளேயர். ரீசெண்டாக அவ்வளோ ODI மேட்சஸ் ஆடினதில்லை. ஆல்மோஸ்ட் 10 மாதத்துக்கு பிறகு ODI மேட்சஸ் ஆட போகிறாரு. எகென்ஸ்ட் அயர்லாந்து 2 இன்னிங்ஸில் 79 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆட முடியும். இந்த மாதிரி கண்டிஷனில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். வாண்டர் டுசேன் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. டெம்பா பவுமா டீமோட கேப்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல பிளேயர். பட் ரீசெண்ட் ODI ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 10-11 இன்னிங்ஸில் ஒரு 50 கூட அடிக்கல. ODI மேட்சஸில் 30-34 ரன்ஸ் தான் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இங்கே நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. அயர்லாண்டுக்கு எகென்ஸ்டா ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. தென் இந்த வென்யூலையும் டீசெண்டாக ஆடி இருக்காரு. இனிஷியலாக பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஆட முடியும். ஸ்டப்ஸ் நம்பர் 4 இல்லை 5ல் ஆடுறாரு. சூப்பர் பிளேயர். T20ஸில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். பட் ODIஸில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இது வரைக்கும் 4 ODIs தான் ஆடி இருக்காரு. 37 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இங்கே நல்லா ஆட முடியும். டீசன்ட் பவுலரும் கூட. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவுல் பண்ணாலே விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். தென் கேச்சிங் பிளேஸ்லேயே நிற்கிற பிளேயர். கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். டிசோசி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. சூப்பர் பிளேயர். இனிஷியலாக ஸ்டடி பண்ணி தென் பெரிய ஸ்கோரை அடிக்கக்கூடிய பிளேயர். இது வரைக்கும் 8 ODIஸில் 49 ஆவரேஜில் 344 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆட முடியும்.
ஆவரேஜா 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. குவாலிட்டி பிளேயர். ஃபிளக்குவேயா சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். டீசென்ட் ஆல்ரவுண்டர். சம்டைம் பவுலிங்ல 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். தென் சம்டைம் டெத் ஓவர்ஸ்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். மற்றபடி மிடில் ஓவர்ஸ்ல தான் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. டீசென்ட் பேட்டரும் கூட, பட் ரொம்ப டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. சவுத் ஆப்பிரிக்கா மிடில்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அகேன்ஸ்ட் அயர்லாந்து 4 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பேட்டிங் தென் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். வியான் மல்டர் ஆல்மோஸ்ட் 5-6 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பட் ஓடிஎஸ்ல விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. லாஸ்ட் 3 மேட்சா விக்கெட்லெஸ்ஸா இருக்காரு. டீசென்ட் பேட்ஸ்மேனும் கூட மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாரு. இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிட்டா டீசெண்டா ஆட முடியும். ரீசெண்டா ஷார்ஜால ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டா பேட்டிங்ல 50 அடிச்சிருந்தாரு. ஸோ பேட்டிங் தென் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். லுங்கி இங்கிடி 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசெண்டா மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. இங்க T20ஸ்ல டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. தென் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஃபார்ச்சூன் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இனிஷியலா 1-2 ஓவர் தென் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா பவுல் பண்ணுவாரு. ஓடிஎஸ்ல மினிமம் 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. இங்க லேட்டரா பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ எஃபெக்டிவா இருக்க முடியும். பர்கர் 11ல இருந்தா டீம்ல கன்சிடர் பண்ணணும். லெஃப்ட் ஆர்ம் பேசர். ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல, பட் அயர்லாந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பாட்மேன் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். 2-3 விக்கெட்ஸ் மொத்தமா எடுக்கக்கூடிய பவுலர். ரீசெண்டா T20 மேட்சஸ்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிற பவுலர். பட் இது வரைக்கும் ஓடிஎஸ் ஆடினதில்ல. விக்கெட் டேக்கிங் பவுலர். கப்பா பீட்டர் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. லெக் பிரேக் பவுலர். எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணுங்க. அயர்லாந்து பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். அயர்லாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் லார்கன் டக்கர். நல்ல பிளேயர். நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. 30-34 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளவு கிரேட்டா இல்ல. இந்த வென்யூல 34 ஆவரேஜ்ல 168 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. டீசெண்டா ஆட முடியும். பால்பிர்னி தென் பவுல் ஸ்டிர்லிங் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. பால்பிர்னி நல்ல பிளேயர். ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. பால்பிர்னி பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டா சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல 5 இன்னிங்ஸ்ல 81 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா ஆடி இருக்காரு. 4 இன்னிங்ஸ்ல 232 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. 58 ஆவரேஜ்ல 2 50யும் 100 அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ நல்லா ஆட முடியும். பட் பால்பர்னி எப்பவும் சீரியஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. லேட்டர் மேட்சஸ்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். பவுல் ஸ்டிர்லிங் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ரீசெண்டா பேட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் லாஸ்ட் T20 மேட்ச்ல 50 அடிச்சு ஆல்மோஸ்ட் ஃபார்முக்கு வந்திருக்காரு. பேட்டிங் ஓபன் பண்றாரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் புவரா தான் ஆடி இருக்காரு. 6 இன்னிங்ஸ்ல 110 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. 18 ஆவரேஜ்ல. பட் இந்த வென்யூல ஓடிஎஸ்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இங்க 5 இன்னிங்ஸ்ல 420 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆவரேஜ் 105ல இருக்கு. 300 இங்க அடிச்சிருக்காரு. இங்க ஒரு மேட்ச்ல தான் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ல அவுட் ஆயிருக்காரு. மத்த எல்லா மேட்ச்லயும் சூப்பரா ஆடி இருக்காரு. சோ நல்லா ஆட முடியும். ஹாரி டக்டர் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ஓடிஎஸ்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். இந்த வருஷம் ஷார்ஜால ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டா ஒரு 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. ஓடிஎஸ்ல ஆல்மோஸ்ட் 50 கிட்ட ஆவரேஜா வச்சிருக்காரு. இந்த வென்யூல 5 மேட்ச்ல 115 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு எகென்ஸ்டா 3 இன்னிங்ஸ்ல 133 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. 44 ஆவரேஜ்ல நல்லா ஆடி இருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. சம்டைம் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. கர்டிஸ் கேம்பர் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் ஆல்ரவுண்டர். ஓடிஎஸ்ல பேட்டிங் தென் பவுலிங்ல கலக்கிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு எகென்ஸ்டா ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடி அதுல 50 அடிச்சிருக்காரு. தென் இந்த வென்யூல பேட்டிங் அண்ட் பவுலிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 36 ஆவரேஜ்ல பேட்டிங் ஆடி இருக்காரு. தென் இந்த மேட்சுக்கு ஆல்மோஸ்ட் 5-6 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். பேட்டிங் தென் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். மெக்பர்னி பேட்டிங்ல கொஞ்சம் டவுன்ல ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல. இந்த வென்யூல பேட்டிங்ல நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. பட் பவுலிங்ல இங்க ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டா ஒரு 5 எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் தென் பவுலிங்ல டீசெண்டா ஆடி இருக்காரு. பவுலிங்ல ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டொக்ரேல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்டர். பேட்டிங்ல 6th ரவுண்ட்ல ஆடுறாரு. தென் பவுலிங்ல 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு.
ரீசெண்டாக பவுலிங்கில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதில்ல. தென் பேட்டிங் ஃபார்மும் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பவுலிங்கில் 5 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. கிரேக் யங் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ரீசெண்ட் மேட்சஸில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை, பட் ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுக்க முடியும். இந்த வென்யூவில் 5 மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பட் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. தென் டீசென்ட் பேட்டரும் கூட பேட்டிங் கிடைச்சாலும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மார்க்கடர் சூப்பர் பிளேயர். லாஸ்ட் T20 மேட்ச் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 4 எடுத்திருக்காரு. பட் ஓடிஎஸ்ல எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி, இந்த வென்யூலையும் சரி நம்பர்ஸ் கிரேட்டா இல்லை. பட் இங்க 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. தென் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் பேட்டிங்லையும் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர் மஸ்டா டீம்ல ட்ரை பண்ணணும். கிரஹாம் ஹியூம் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இல்லை, பட் டெத் ஓவர்ஸ்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். லாஸ்ட் T20 மேட்ச் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓடிஎஸ்ல கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். தென் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பேட்டிங்ல சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ பேட்டிங்லையும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஃபியான் ஹண்ட் ஓடிஎஸ்ல இது வரைக்கும் ஆடினதில்லை. தென் T20ஸ்லையும் விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்லை. இந்த டீமை பாருங்க, இப்படி தான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் டீம் ட்ரை பண்ணுவாங்க. ரிக்கர்டன் பேட்டிங் ஓபன் பண்ணா ஓகே, அதர்வைஸ் டக்கர் பெட்டரா இருப்பாரு. தென் மல்டருக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேனை ட்ரை பண்ணலாம். பவுமா இல்ல டிசோசியை ட்ரை பண்ணலாம். தென் ஸ்டிர்லிங் இல்ல பால்பர்னி எப்பவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவ்வளவா ஆட்டுறதில்ல. மேக்பர்னியோட ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்லை. ஸோ ஹாரி டெக்டர் இல்ல கிரஹாம் ஹியூமை கூட ட்ரை பண்ணலாம். மற்றபடி பவுலர்ஸ் ஓகே. கிராண்ட் லீக்ல டோனி டிசோசி, ஹாரி டெக்டர், பவுல் ஸ்டிர்லிங், டொக்ரல், கிரஹாம் ஹியூம், தென் பார்ட்மேன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். பார்ட்மேனை கிராண்ட் லீக்லையும் ஸ்மால் லீக்லையும் மஸ்டா ட்ரை பண்ணணும். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மார்க்கடர், வாண்டர் லூசேன், தென் கர்டிஸ் கேம்பரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல மேக்பர்னி, டோனி டிசோசி, தென் பால்பர்னி எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.